ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மாடியூல் சி இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாடியூல் சியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எ பேங்க் இஸ் டிசைனிங் த நெட்வொர்க் ஃபார் எ நியூ லார்ஜ் பிரான்ச். ஓகேங்களா, ஒரு பேங்க் வந்து ஒரு புது பிரான்ச்சுக்காக ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறாங்களா. த கீ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர், இதில் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபெயிலியர் ஆஃப் அ சிங்கிள் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் கேபிள் ஷுட் நாட் அஃபெக்ட் எனி அதர் ஒர்க் ஸ்டேஷன். ஒரு ஒர்க் ஸ்டேஷனோட கேபிள் எதுவும் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் மற்ற ஒர்க் ஸ்டேஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இட் ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஈஸி டு ஆட் நியூ ஒர்க் ஸ்டேஷன்ஸ். புதுசாக ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாலும் ஈஸியாக நம்மளால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். The entire network's operation relies heavily on a single central networking device. அந்த என்டையர் நெட்வொர்க் உடைய ஆப்ரேஷனும் ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கிங் டிவைஸ் மேல தான் டிபெண்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து என்ன நெட்வொர்க் டோபாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. பஸ் டோபாலஜியா, ரிங் டோபாலஜியா, ஸ்டார் டோபாலஜியா, ட்ரீ டோபாலஜியான்னு கேட்கறாங்க. எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆன்சர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆன்சர் வந்து சி, ஸ்டார் டோபாலஜி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பஸ் டோபாலஜின்னு இருக்குது, நம்ம எல்லா டோபாலஜியுமே லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், சென்ட்ரலில் வந்து ஒரு நோட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிச்சம் எல்லாமே எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு 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 கேபிள் கட் ஆச்சுன்னு சொன்னால் கூட அந்த ஒரு ஸ்டேஷன் தான் பாதிக்கும், மற்ற எல்லா ஸ்டேஷனும் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே பஸ் டோபாலஜியாக இருந்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கனெக்ஷன்ல எல்லா இதுவுமே கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா, எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த கனெக்ஷன்ல இந்த சிங்கிள் லைன்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டோட்டலா எல்லாமே போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் பஸ் டோபாலஜின்னு சொல்றாங்க. இதுவே ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்ல எல்லா சிஸ்டம்ஸும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரீ டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ட்ரீ டோபாலஜின்றது வந்து காம்பினேஷன் ஆஃப் பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜி. ஓகேங்களா, பஸ்ஸையும் ஸ்டாரையும் கம்பைன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஹப் மாதிரி வச்சிருப்பதா சொல்றாங்க. இது ஒரு ஹப் இருக்குதுன்னு சொன்னா இங்க வந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஒரு ஹப் இருக்குதுன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ட்ரீ டோபாலஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து சி இதுல. ஓகேங்களா. Consider the following statements regarding operational controls in a core banking solution environment. ஓகேங்களா, ஒரு ஆப்ரேஷன் கண்ட்ரோல் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் பத்தி பேசுறாங்க. இட் இஸ் a critical security practice to set user access to the parameter or master files. ஓகேங்களா, என்ன சொல்றாங்கன்னா யூசர் ஆக்சஸ் வந்து பேராமீட்டர் ஆர் மாஸ்டர் ஃபைல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. மாஸ்டர் ஃபைல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், சார்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சார்ஜஸ் எல்லா மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருப்பாங்களா. இதை வந்து ரீட் ஒன்லியா தான் கொடுக்கணும் ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் பேங்க் ஆப்ரேட்டர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் பேங்க் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட் ஒன்லி ஃபார்மெட்ல தான் இருக்கணும். இதை மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அலோவிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆர் வைட் ஸ்ப்ரெட் மாடிஃபிகேஷன் ஆக்சஸ் டு தீஸ் பேராமீட்டர்ஸ் மாஸ்டர் ஃபைல்ஸ் could result in significant revenue leakage and misuse of funds. ஓகேங்களா, இதோட ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கோ இல்ல லீக்கேஜ் நடக்கிறதுக்கோ ரெவன்யூ லீக்கேஜ் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேராமீட்டர் இந்த மாஸ்டர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி முக்கியமான இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ரீட் ஒன்லி தான் கொடுப்பாங்க. எடிட் பண்றது ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, இது கொடுத்தோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, இது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா ரெவன்யூ லீக்கேஜ், மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். A technology company in India which is not a bank, ஒரு டெக்னாலஜி கம்பெனியா அது வந்து பேங்க் கிடையாதுங்களா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். விஷஸ் டு எஸ்டாப்ளிஷ் நெட்வொர்க் ஆஃப் ஏடிஎம்ஸ். ஓகேங்களா, நெட்வொர்க் ஆஃப் ஏடிஎம்ஸ் வந்து வைக்கணும்னு முடிவு பண்றாங்களா. தீஸ் ஏடிஎம்ஸ் வில் பி ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த கம்பெனி. ஓகேங்களா, இந்த இது ஓனர்ஷிப்பும் அதை ஆப்ரேட் பண்றதும் அந்த கம்பெனியே தான் பண்ணுவாங்களாம். வில் நாட் டிஸ்பிளே எனி ஸ்பெசிஃபிக் பேங்க்ஸ் பிராண்டிங். ஓகேங்களா, இந்த பேங்க் அந்த பேங்க்னு சொல்லி எந்த பேங்கோட பிராண்டிங்கும் இவங்க கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வில் பி யூஸ்டு டு ப்ரொவைட் பேங்கிங் சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் ஆஃப் ஆல் பேங்க்ஸ். எல்லா பேங்க்ஸுமே இந்த சர்வீஸும் பேங்கிங் சர்வீஸும் கொடுக்க போறாங்களாம். இந்த பிசினஸ் வந்து என்ன மாடல்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்மா, ஒயிட் லேபிள் ஏடிஎம்மா, நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்சிங்களா, இல்லைன்னு சொன்னா பல்க் நோட் அக்செப்டர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அது இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த கம்பெனி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி வந்து எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட ஏடிஎம்ஸ் அவங்க ஏடிஎம் மிஷின்ஸ் வைப்பாங்க. எல்லா பேங்க்ஸுக்காகவும் இது சர்வீஸ் பண்ணும். எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இது சர்வீஸ் பண்ணும். ஆனா எந்த பேங்க்குடைய பேரையும் இதுல வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரவுன் லேபிள் ஏடிஎம்ஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கம்பெனி வந்து பேங்க்குக்கு இப்போ ஒரு பேங்க் இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ் பேங்க்ன்னு இருக்குதுன்னு சொன்னா, அந்த பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹார்ட்வேர புரொவைட் பண்ணிருவாங்க. ஏடிஎம் வந்து புரொவைட் பண்ணிருவாங்க. இந்த பேங்க்கோடைய நேம் வந்து எந்த எக்ஸ் பேங்க்ன்னு சொல்லிருச்சுன்னா, அந்த எக்ஸ் பேங்கோட பேர் வந்து இந்த ஏடிஎம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ப்ரவுன் லேபிள் ஏடிஎம் சொல்லுவாங்க. இந்த ப்ரவுன் லேபிள் ஏடிஎம்ல ஹார்ட்வேர் மட்டும் அவங்க வந்து புரொவைட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இந்த நேஷனல் நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் அப்படின்ற இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான், நம்ம வந்து எந்த ஏடிஎம்ல வேணாலும் போயி, எந்த ஏடிஎம்ல வேணாலும் போயி, நம்ம எக்ஸ் பேங்கா இருந்தாலும் சரி, ஒய் பேங்கா இருந்தாலும் சரி, இசட் பேங்கா இருந்தாலும் சரி, நம்மளால போய் எடுக்க முடியுது பார்த்தீங்களா? பணத்த எடுக்க முடியுது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லா ஏடிஎம்ஸையும் மொத்தமா ஒரு நெட்வொர்க்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிப்ஸ், சாப்ஸ், ஸ்விஃப்ட், ஐஎம்பிஎஸ் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இதெல்லாம் மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல இந்த சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். இந்த சிப்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இது வந்து த பிரைமரி யூஎஸ் பேஸ்டு சிஸ்டம் ஓகேங்களா. இது வந்து ஒரு பிரைமரி யூஎஸ் பேஸ்ட் சிஸ்டம் ஃபார் ஹை வேல்யூ இன்டர்நேஷனல் யூஎஸ் டாலர் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஓகேங்களா. அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த சிப்ஸ் ஓகேங்களா. இந்த சிப்ஸ் அப்படின்றது வந்து கிளியரிங் ஹவுஸ் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். கிளியரிங் ஹவுஸ் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் சிப்ஸ்னு சொல்றாங்க. பிரைமரியா யூஎஸ் பேஸ்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் சொன்னா, இது வந்து யூகே பேஸ்டு ஓகேங்களா. யூகே பேஸ்டு ஸ்டெர்லிங் சேம் டே ஹை வேல்யூ பேமெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா. இது வந்து யூகே பேஸ்டு ஒன்று. இந்த சாப்ஸ் அப்படின்றது வந்து கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம். கிளியரிங் ஹவுஸ் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் சிஸ்டம் அதுதான் சாப்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்விஃப்ட்னு இருக்குது பாத்தீங்களா. இந்த ஸ்விஃப்ட் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, a secure structured messaging system for international financial transaction. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து நம்ம கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து பணம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஸ்விஃப்ட் கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அதுதான் வந்து ஸ்விஃப்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐஎம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு இந்தியாவில் தெரியும் இல்லைங்களா. 24/7 இன்ஸ்டன்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்றோம். மேனேஜ் பை என்பிசிஐ ஓகேங்களா. என்பிசிஐ தான் வந்து இதை மேனேஜ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னு சொன்னா பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பி. A bank needs to process a large volume of repetitive payments ஓகேங்களா. ஒரு பேங்க்குக்கு வந்து லார்ஜ் வால்யூ ஆஃப் ரெப்படிட்டிவ் பேமெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்குது. இன்க்ளூடிங் மந்த்லி சேலரி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் 500 கார்பரேட் கிளையன்ஸ், பென்ஷன் பேமெண்ட்ஸ் ஃபார் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிவிடெண்ட் பே அவுட்ஸ் ஓகேங்களா. இந்த பென்ஷன் போட வேண்டியது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன்ஸ், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன்ஸ், டிவிடெண்ட் பே அவுட்ஸ் இதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அது பண்ண வேண்டியது. இந்த மாதிரி நிறைய பே அவுட்ஸ் ரெப்படிட்டிவா பண்ண வேண்டியது தான். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் இஸ் ஸ்பெசிஃபிகலி designed to facilitate such interbank high volume periodic electronic transactions. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்காக நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய வேலைகளுக்கு எது உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்களா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுங்களா, நேஷனல் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸுங்களா, இல்லைனா இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம்ங்களா. ஸோ இதில் எது ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. நம்ம ரெப்படிட்டிவா டாஸ்க் வருது, நமக்கு இதை திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, இந்த இந்த கிளியரிங் ஹவுஸ் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் இது மூலியமா தான் அந்த வேலை எல்லாமே செய்யறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐன்னு சொல்றாங்க இல்லைங்களா. என்பிசிஐ அப்படின்றதான் செய்யறாங்க. இந்த என்பிசிஐக்கு கீழே தான் இந்த என்பிசிஐ இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த என்பிஎஸ்சிக்கு கீழே தான் யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க சொன்னால் இந்த என்பிசிஐ தான். யூபிஐ சரி, ஐஎம்பிஎஸ் சரி, அதுக்கப்புறமா ரூபே, அதுக்கப்புறமா என்ஏசிஹெச்
ஓகேங்களா? NACH இது இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே புரொவைட் பண்றது யார் பண்றாங்கன்னு சொன்னா, NPCI தான் புரொவைட் பண்றாங்க. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் பண்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. NPCI இத பத்தி இதெல்லாம் இது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Review the following statements related to banking computerization. A key advantage of data mining is its ability to analyze large data warehouses to discover hidden patterns and predict customer behavior. ஓகேங்களா? டேட்டா மைனிங் மூலியமா நம்ம லார்ஜ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால நம்மளால கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மல்டி யூசர் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட், ஓகேங்களா? ஒரு மல்டி யூசர் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்ல சென்ட்ரலைஸ்டு டேட்டா ப்ராசஸிங் அலோஸ் a bank to offer anywhere banking, எனி டைம் பேங்கிங். ஓகேங்களா? சென்ட்ரலைஸ்டு டேட்டா ப்ராசஸிங், சென்ட்ரலைஸா நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியறதுனால தான் எனிவேர் பேங்கிங், எனி டைம் பேங்கிங் இதுன்ற கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுது. மல்டி யூசர் இருக்கிற மல்டி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற என்விரான்மெண்ட் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் லைக் சர்வர்ஸ் பிகாஸ் இட் கண்டினியூஸ்லி ரெகுலேட்ஸ் த பவர் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஜீரோ டைம் சேஞ்ச் ஓவர் டியூரிங் எ பவர் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஒரு ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்றத வந்து கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்ல வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து ஜீரோ டைம்ல சேஞ்ச் ஓவர் பண்ணி விட்டுரும். ஏதாவது பிரச்சனை வரும்போது எலக்ட்ரிசிட்டி ஷட்டவுன் அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு சேஞ்ச் ஓவர் பண்றது இதால தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ டேட்டா மைனிங் மூலியமா நம்மளால பெரிய டேட்டாவை, ஓகேங்களா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதுலேருந்து கஸ்டமர் பிஹேவியர் பேட்டர்ன் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல, அது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஹியூஜ் டேட்டா நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அதுலேருந்து நம்மளோட பேட்டர்ன் ஏதாவது இவ ஒரு 18 வயசு கஸ்டமர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவரோட யூசேஜ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை பொறுத்து அவருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கலான்றத ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த டேட்டா மைனிங் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி யூசர் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா, சென்ட்ரலைஸ்டாக டேட்டா ப்ராசஸிங் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எனிவேர் பேங்கிங், எனி டைம் பேங்கிங்ன்ற கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆஃப்லைன் யூபிஎஸ் தான் வந்து ப்ரிஃபர்டு கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்றது நம்ம யூபிஎஸ் மாதிரி அப்படின்னு சொன்னால் பவர் வந்து கட் ஆகுறப்போ, ஓகேங்களா, பவர் வந்து கட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம்ல தான் பேட்டரிக்கு மாத்தும். ஓகேங்களா? பேட்டரிக்கு மாத்தும். அது வரைக்கும் டைரக்ட் கரண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் ஒரு சுவிட்ச் ஓவர் டைம் ஒன்று வரும். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அதனால ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து முக்கியமான சர்வீஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த இடத்துல யாரை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்லைன் யூபிஎஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்லைன் யூபிஎஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் வந்து என்ன பண்ணும்னு சொல்றாங்கன்னா, பேட்டரியிலேயே தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குமா. பவர் இருந்துச்சுன்னு சொன்னா கூட அந்த பேட்டரியில இருந்து சப்ளை குடுத்துக்கிட்டு இருக்குமா. இந்த பேட்டரிக்கு மட்டும் சார்ஜ் வந்து கரண்ட்ல இருந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. கரண்ட்ல இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஆனா பேட்டரி மூலியமா தான் பவர் வந்து போய்க்கிட்டே இருக்கும். அதனால நீங்க கரண்ட் கட் ஆனாலும், கட் ஆகலனா எதுனாலும் சரி, உங்களுக்கு சப்ளை சேஞ்ச் ஓவர்ன்ற கான்செப்டே தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஆன்லைன் யூபிஎஸ்ன்னு சொல்றாங்க. முக்கியமான நமக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி இடங்கள்லாம், அது போக சர்வர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A customer needs to send 3.5 lakhs from their account to another bank for an urgent property payment. ஓகேங்களா? ஒரு 3.5 lakhs வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்களாம். கஸ்டமர் வாண்ட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் டு பி ஃபைனல், irrevocable and settled individually on a transaction by transaction basis. ஓகேங்களா? ஃபைனலாக இருக்கணுமா, irrevocable இருக்கணுமா, செட்டில் இண்டிவிஜுவலி டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் பேசிஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பேமெண்ட் சிஸ்டம் வந்து உங்கள் பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுங்களா, இல்லை இமீடியட் பேமெண்ட் சர்வீஸுங்களா, இல்லைனா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டங்களா, எது பயன்படுத்தலாம் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது நமக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்களா, இது லைட்டாக தெரிஞ்சுக்குவோம். நெஃப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேட்சாக தான் மொத்தமாக வர அதை சேர்த்து நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வர அதை சேர்த்து மொத்தமாக ஒரு பேட்சாக போட்டு தான் அது வந்து அனுப்பிவிடும். ஸோ இது ரியல் டைமில் நடக்கல. அதனால் ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்றா வர அதை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது ரியல் டைமாக
அப்பப்போ அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இதுதான் இதுக்கு வந்து ஆன்ஸர்ன்னு சொல்றான். இங்க ஓகேங்களா? ஆர்டிஜிஎஸ் தான் இதுக்கு ஆன்ஸர் ஓகேங்களா? இப்ப இந்த இம்மீடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா? ஐஎம்பிஎஸ்ன்னு நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இம்மீடியேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இம்மீடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே தான் இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு மட்டும். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா, பேங்க் சைட்லருந்து செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ, இன்னொரு டைம்ல தான் தனியா தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஐஎம்பிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, பேங்க் சைட் செட்டில்மெண்ட் வந்து லேட்டா தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து அப்பப்போ செட்டில்மெண்ட் வந்து நடந்துரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் பொறுத்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? இமேஜ் ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. சாரி ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A bank's internal audit reveals that several employees are sharing their CBS login credential and many have not changed their passwords in over a year. ஓகேங்களா? ஒரு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட சிபிஎஸ் லாகின் நம்ம லாகின் இருக்கும் இல்லைங்களா? அந்த லாகின வந்து ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பாஸ்வேர்ட வந்து 1 வருஷமா கூட மாத்தல அப்படி சொல்றாங்க. இந்த மேக்கர் செக்கர் பிரின்சிபல் இஸ் ஆல்சோ பீயிங் பைபாஸ்ட் ஓகேங்களா? இந்த மேக்கர், செக்கர்ன்ற கான்செப்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒருத்தவங்க வந்து மேக் பண்றாங்க, ஒருத்தவங்க செக் பண்றாங்கன்றது இருக்குது இல்லைங்களா? இதையுமே பைபாஸ் பண்ணி ஒரே ஆளே டெல்லரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட டிரான்சாக்ஷன்லாம் ஆத்தரைஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ இப்ப இது வந்து விச் 2 கிரிட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஃபெயிலிங் இப்ப எந்த எந்த இது வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இஓடி பேக்கப் ப்ரொசீஜர் அண்ட் லாஜிக்கல் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுதுங்களா? இல்லன்னா பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் அண்ட் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டீஸ் இது வந்து ஃபெயில் ஆகுதுங்களா? இல்லன்னா பாராமீட்டர் ஆர் மாஸ்டர் ஃபைல் இன்டெகிரிட்டி அண்ட் பிஓடி ஆப்பரேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுதுங்களா? இல்லன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானிங் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இது வந்து ஃபெயில் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல எது ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இஓடி பேக்கப் ப்ரொசீஜர் இது எல்லாமே பிரச்சனை. இந்த இஓடி பேக்கப் ப்ரொசீஜர் அதுலலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா, இங்க இங்க பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் இருக்குது பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த பாஸ்வேர்ட் கண்ட்ரோலும், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டீஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய டியூட்டியும் செக்ரிகேட் பண்ணி இருக்குது பாத்தீங்களா? ஸோ அதுல மட்டும் தான் ப்ராப்ளம் வருது. மற்ற இதுல எந்த எந்த ப்ராப்ளமே வரல. டிசாஸ்டர் ரெக்கவரி இந்த மாரி விஷயங்களுக்கு எதுவுமே போகல. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர் வந்து பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் வந்து பி. Which of the following communication media is described as a technological breakthrough that transmits data as a beam of light through very thin glass fibers? ஓகேங்களா? இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூவா லைட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தின் கிளாஸ் ஃபைபர் மூலியமா அனுப்பிச்சுறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சப்போர்ட்ஸ் டேட்டா ரேட்ஸ் ஆஃப் 2 கிகாபைட்ஸ் பெர் செகண்ட். ஓகேங்களா? 2 கிகாபைட்ஸ் பெர் செகண்ட்ல நம்மளால அனுப்ப முடியுது. அண்ட் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபெரன்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபெரன்ஸ் இதுல வராது. இத பாதிக்காதுன்னு சொல்றாங்க. அது வந்து எந்த மெத்தட்ன்னு கேட்கறாங்க. கொயாக்சியல் கேபிள்ங்களா? ட்விஸ்டட் பேருங்களா? ஆப்டிகல் ஃபைபருங்களா? இல்லன்னு சொன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஆப்டிகல் ஃபைபர் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா தின் கிளாஸ் ஃபைபர் மூலியமா நம்ம வந்து லைட் பீம்ஸ வந்து அனுப்பிச்சு, அது மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இது ரொம்பவே ஸ்பீடா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்டா இருக்கிறது இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. இந்த கொயாக்சியல் கேபிள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சிங்கிள் காப்பர் ஒயர் ஓகேங்களா? சிங்கிள் ஒயர் ஓகேங்களா? இந்த ஒயர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருந்திருப்போம். இதுவே ட்விஸ்டட் பேர் ஆரஞ்சுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 காப்பர் ஒயர் இருக்கும். ஓகேங்களா? 2 காப்பர் ஒயர் இருக்கும். இது மூலியமா நம்ம வந்து சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A customer uses their bank's UPI app to pay for groceries ஓகேங்களா? ஒரு யுபிஐ ஆப்ப பயன்படுத்தி கிராசரிஸ்க்கு பே பண்றாங்களாம். They open the app, scan a QR code at the merchant's counter, enter the amount and authorize the payment with the UPI பின் ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி யுபிஐ பின்ன போட்டு ஆத்தரைஸ் பண்றாங்க. This transaction is an example ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பியர் டு பியர் புல் டிரான்சாக்ஷன், பியர் டு மெர்ச்சன்ட் புஷ் டிரான்சாக்ஷன், பியர் டு பியர் புஷ் டிரான்சாக்ஷன், பியர் டு மெர்ச்சன்ட் புல் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே. இப்ப இதுல பார்த்துக்கிட்டோம் சொன்னா ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பியர் டூ மெர்ச்சன்ட் ஓகேங்களா. என்னன்னா ஒரு தனிநபர் வந்து ஒரு நபர் வந்து ஒரு மெர்ச்சன்ட்க்கு வந்து இந்த பணத்த அனுப்புறாரு. இப்ப நம்மளே இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம். நமக்குள்ள ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அது வந்து பியர் டூ பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுல புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம இங்கிருந்து வந்து பணத்த வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறோம். அத வந்து புஷ் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. இது புல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னா, அந்த மெர்ச்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து லிங்க் பணத்துக்காண்டி ஒரு லிங்க் குடுக்குறாங்கன்னு சொன்னா, அத வந்து புல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்க சொன்னா எ க்ளோஸ்டு ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா. அது வந்து ரிக்வைர்ஸ் ஃபுல் ஆத்தரைசேஷன், ஆர்பிஐ ஆத்தரைசேஷன் அண்ட் அலோஸ் ஃபார் கேஷ் வித்ட்ராவல் ஓகேங்களா. இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் பிபிஐ வந்து கேஷ் வித்ட்ராவல் அலோவ் பண்ணும், ஆர்பிஐ ஆத்தரைசேஷனும் தேவைன்னு சொல்றாங்க. ஏ ஸ்மால் ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா கேன் பி இஷ்யூட் வித் ஜஸ்ட் அ மொபைல் நம்பர். ஒரு மொபைல் நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம வந்து இது கொடுக்க முடியும், ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் வச்சுட்டு கொடுக்க முடியும். ஆனா ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் கேஷ் வித்ட்ராவலும் வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல் கேஒய்சி ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாத்தீங்களா. இது கேன் பி இஷ்யூட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கேஒய்சி. இது வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கேன் ஹேவ் அன் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப் டு 2 lakhs வரைக்கும் இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேங்க் இஷ்யூட் ஒன்ஸ் பெர்மிட் கேஷ் வித்ட்ராவல். இதுல வந்து கேஷ் வித்ட்ராவல் நம்மள பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் எது தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த க்ளோஸ்டு ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா க்ளோஸ்டா ஒரு பிசினஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஒரு பிசினஸ் கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அது மட்டும் நம்ம வாங்கிக்கிறது, அதுக்குள்ள மட்டும் பயன்படுத்திக்கிறது தான் இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்துறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேஷ் வித்ட்ராவல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மால் ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மொபைல் நம்பர் வச்சுட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வச்சுக்கிட்டே நம்மளால இதை வந்து எடுத்துக்க முடியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் வித்ட்ராவல் இது வந்து இங்கேயும் பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபுல் கேவைசி பிபிஐ சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த ஃபுல் கேவைசி பிபிஐ பொறுத்த வரைக்கும் கேவைசி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 2 lakhs வரைக்கும் வச்சுக்கலாம். இங்க வந்து கேஷ் வித்ட்ராவலையும் நமக்கு வந்து பெர்மிட் பண்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ம் 3யும் தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்க சொன்னா இது லைட்டா போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மெட்ரோ ரயில் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குள்ளே அவங்க பிசினஸ்க்குள்ளே நம்ம பயன்படுத்துறதுக்காக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் பிபிஐன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மால் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு சின்ன லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் லிமிட் வந்து ஒரு 10,000 ரூபாய் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மந்த்லியோட வந்து 10,000 மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு மினிமம் கேவிசி வந்து போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த ஃபுல் கேவிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவுட்ஸ்டாண்டிங் லிமிட் வந்து 2 lakhs வரைக்கும் நம்மளால வச்சுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் A bank's IT department is setting up a communication link. ஓகேங்களா. ஒரு பேங்கோட ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து கம்யூனிகேஷன் லிங்க் வந்து செட் பண்றாங்களா. They use a device that combines inputs from several terminals. ஓகேங்களா. நிறைய டெர்மினல்ல இருந்து இன்புட்ஸ் வந்து உள்ள வருது. அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி டிரான்ஸ்மிட்ஸ் கம்பைன் டேட்டா ஸ்ட்ரீம் ஓவர் சிங்கிள் ஹை ஸ்பீட் சேனல். ஓகேங்களா. அந்த டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சிங்கிள் ஹை ஸ்பீட் சேனல் மூலியமா அதை வந்து அனுப்புறாங்களா. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ரிசீவிங் எண்ட் இருக்கு பாத்தீங்களா. ரிசீவிங் எண்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஐடென்டிக்கல் டிவைஸ் ஒன்று வச்சு அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்து செப்பரேட்ஸ் சிக்னல்ஸ். ஓகேங்களா. அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிக்குது. இந்த டிவைஸ் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸரா, மோடமுங்களா, மல்டிப்ளெக்சருங்களா, மெசேஜ் சுவிட்சான்னு கேட்குது. ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா மல்டிப்ளெக்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்டிப்ளெக்சர் தான் பார்த்தீங்க சொன்னா நிறைய இடத்துல இருந்து வர இன்புட்ஸ் எடுத்து ஒரு சிங்கிள் சேனல்ல இருந்து அனுப்பிச்சு அங்கேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்க சொன்னா செப்பரேட்டா ஒன்னொருத்தவங்களுக்கா அனுப்பிச்சுக்க முடியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க சொன்னா சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
இப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மல்டி ஃப்ரேம், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா, இவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எரர் ஃப்ரீயா மெயின்டெயின் பண்ணிக்கிறது வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மோடம் அப்படின்னு மோடம் வந்து நமக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்களா? நமக்கு வந்து கம்ப்யூட்டர்லேருந்து டிஜிட்டலா வர சிக்னல்ஸ வந்து அனலாகா கன்வெர்ட் பண்றது, திருப்பி அனலாகா வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது. இந்த மாரி விஷயத்தெல்லாம் மோடம் வந்து பண்ணி குடுக்குறாங்க நமக்கு. மெசேஜ் ஸ்விட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மெசேஜ வந்து வாங்கி ஃபுல்லா வந்து ரிசீவ் பண்ணி அத வந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மெசேஜ் ஸ்விட்சோட ஒர்க்கா இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து ரைட்டா போட்டுருக்கோம். ஆ இப்ப மெசேஜ் ஸ்விட்ச் அப்டின்னா, ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டிவைஸ் ஓகேங்களா? இது வந்து இட் ரிசீவ்ஸ் அன் என்டையர் மெசேஜ், ஸ்டோர்ஸ் இட் அண்ட் தென் சென்ட்ஸ் இட் டூ த நெக்ஸ்ட் ஹாப் ஆர் டெஸ்டினேஷன் வென் ரெடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெசேஜ் ஸ்விட்ச். மோடம் அப்படின்றது மாடுலேட்ஸ் அண்ட் டிமாடுலேட்ஸ். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டிஜிட்டல் சிக்னல்ல இருந்து அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்றது. ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸர் அப்படின்றது மேனேஜஸ் கம்யூனிகேஷன் ஃபார் லார்ஜ் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் மேனேஜ் பண்ணி குடுக்குறது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ லைட்டா பார்த்துக்கோங்க இத. A customer with a Jandan account, an Aadhaar number and a basic mobile phone நீட்ஸ் டு செக் தேர் அக்கவுண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா? இவங்கள்ட்ட வந்து பேசிக் ஃபோன் தான் வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுங்களா? ஜன்தன் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஆதார் நம்பர் வச்சிருக்காங்க. பேசிக் ஃபோன் தான் வச்சிருக்காங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்க்கணுமா? தே யூஸ் *99# சர்வீஸ். திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் லெவரேஜிங் த ஜாம் ட்ரினிட்டி அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? இவங்க வந்து ஜாம் ட்ரினிட்டின்ற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன மாதிரி சர்வீஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூஎஸ்எஸ்டியா, என்எஃப்சியா, வேப்பா, ஐவிஆரா? ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா இதுதான் பயன்படுத்துறாங்க. இந்த ஜாம் ட்ரினிட்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த ஜாம் ட்ரினிட்டி அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஜன்தன், ஆதார் ஓகேங்களா? ஜன்தன் ஜே ஓகேங்களா? ஆதார் அப்படின்றதுக்கு ஏ ஓகேங்களா? மொபைல் மூலியம் அப்படின்றதுனால எம் ஓகேங்களா? அதுதான் இந்த ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து யுஎஸ்எஸ்டி ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. இதுல வந்து என்எஃப்சி கம்யூனிகேஷன், நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்றோம் இல்லைங்களா? டேப் பண்ணி கார்ட வச்சு டேப் பண்ணி பே பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இந்த என்எஃப்சி அப்படின்றது வந்து பயன்படுத்துறோம். இந்த வேப் மூலியமா பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேப் ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் புரோட்டோகால்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது வந்து மொபைல் பேஸ்ட் ப்ரௌசிங் ஒன்லி டெக்ஸ்ட் பழைய மெத்தட்னு சொல்றாங்க. ஒன்லி டெக்ஸ்ட் பேஸ்ட் ப்ரௌசிங் அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறதுக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ்டு டெலி பேங்கிங். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலியமா நம்ம டெலி பேங்கிங் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டட் வாய்ஸஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸஸ பொறுத்து பேங்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அத வந்து ஐவிஆர் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A state government wants to provide a direct benefit subsidy for purchasing textbooks to students. The government requirements are ஓகேங்களா? இப்போ வந்து டைரக்ட்டா வந்து சப்சிடி வந்து பிள்ளைங்களுக்கே குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பர்ச்சேசிங் டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு ஓகேங்களா? டெக்ஸ்ட் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. இந்த ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் பர்ச்சேசிங் புக்ஸ். இப்போ இது வந்து ஃபண்ட்ஸ் வந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. ஃப்ரம் ஆத்தரைஸ்டு காலேஜ் புக் ஸ்டோர்ஸ் ஓகேங்களா? காலேஜ் புக் ஸ்டோர்ஸ் ஆத்தரைஸ் பண்ண புக் ஸ்டோர்ஸ்ல இருந்து பண்ணணுமா? The solution must work for students who do not have a bank account or a smartphone. ஒரு பேங்க் அக்கவுண்டோ இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் போனோ இல்லாத பசங்களுக்கு கூட இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன விஷயங்கள் வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணலாமா? இஆர்யூபிஐ யூஸ் பண்ணலாமா? இரூபி அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா? நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் யூஸ் பண்ணலாமா? பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல ஆன்சர் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து இரூபி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு கியூஆர் கோடு மாரி ஸ்கேன் பண்ற மாரி ஒரு கோடு மாரி குடுத்துருவாங்க. ஸோ அத ஸ்கேன் பண்ணி யாருக்கு பே பண்ண வேண்டியிருக்குமோ, யார்ட்ட இப்போ ஒரு புக் ஸ்டோருக்கு போய் குடுக்குறாங்க. இந்த கியூஆர் கோட காட்டுறாங்கன்னு சொன்னா, அவங்க அந்த கோட வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னென்ன புக்ஸ் குடுக்கணுமோ அப்படின்றத அவங்களுக்கு குடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பேங்க் அக்கவுண்டும் தேவையில்ல, ஸ்மார்ட் ஃபோனும் தேவையில்ல. அதாவது ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி கூட அனுப்பிச்சு விட்டுறலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி கூட அனுப்பிச்சு விட்டு, அத வச்சு கூட அவங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து இரூபி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மற்றபடி இந்த நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம வந்து மொத்தமா நெறைய பல்கா பேமெண்ட்ஸ் அனுப்புறது, பேமெண்ட்ஸ் எடுக்கிறது இந்த மாரி விஷயத்துக்குலாம் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம வந்து கேஸுக்கு, பிராட்பேண்டுக்கு இந்த மாரி நம்மளோட பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்லாம் இதெல்லாமே இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மூலியமா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
A bank's chief information security officer wants to implement a system that provides a comprehensive centralized view of security. ஓகேங்களா? The goal is to collect, aggregate, correlate and analyze log data and security alerts from all network devices, servers and applications. ஓகேங்களா? இங்க என்ன பண்றாங்களா? லாக் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து அனலைஸ் பண்ண போறாங்களா. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா செக்யூரிட்டி அலர்ட்ஸ் நெட்வொர்க் டிவைஸ் சர்வர்ஸ்ல இருந்தெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அதையுமே எடுத்துக்கிறாங்களா. இன் ரியல் டைம் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெஸ்பாண்ட் டு த்ரெட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஏதாவது த்ரெட் இருக்குதான்றதை ஐடென்டிஃபை பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக இது வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ரெக்யர்மெண்ட். இதுல எது வந்து பெஸ்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஓகேங்களா, இதுவா? டிஃபென்ஸ் இன்டெப்த் ஸ்ட்ராட்டஜி, இதுவா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இதுவா? இல்லைனா நெட்வொர்க் பிஹேவியர் அனாமலி டிடெக்ஷன், இதுவான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் இதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எதோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெண்டுடைய காம்பினேஷனாக தான் இந்த SIEM அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா லாக் ஆகுற டேட்டா இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்கேயாவது த்ரெட் இருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து பண்றது வந்து யார் பண்றாங்கன்னு சொன்னா SIEM அப்படின்றது தான் பண்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்க இந்த இதுலயே பாத்தீங்க சொன்னா இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இருக்காங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்மளோட செக்யூரிட்டியில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வல்னரபிலிட்டி இருக்குது, எங்கெல்லாம் எந்தெந்த இடம்லாம் அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்கெல்லாம் இவங்களே வந்து ரியல் வேர்ல்ட்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி அட்டாக் பண்ணி போக முடியுமா, அப்படி பெனிட்ரேட் பண்ணி போக முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னா டிஃபென்ஸ் இன் டெப்த்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா நிறைய மல்டி லேயர் வச்சிருப்பாங்க. நம்ம பெனிட்ரேட் பண்ணி உள்ள போக முடியாத மாதிரி, யாராவது உள்ள வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் ஒன்ன உடைச்சாலும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தட் உள்ளுக்குள்ள அவங்களால ஈஸியாக என்டர் பண்ண முடியாத மாதிரி இது வந்து ஒரு ப்ராடான கேட்டகரின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ப்ராடான ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க சொன்னா நெட்வொர்க் பிஹேவியர் அனாமலி டிடெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா நார்மல் பிஹேவியரை வந்து இந்த சிஸ்டம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நார்மலா எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஹேவியர்ல இருந்து ஏதோ ஒன்று மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா அதுல எங்கேயோ ஒரு அனாமலி இருக்குதுன்றத டிடெக்ட் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து NABD அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஆன்சர் வந்து பார்த்தீங்க சொன்னா ஆன்சர் சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், a bank's IS auditor is evaluating different security controls, identify the correct classification from the following. IS auditor வந்து நிறைய செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து அனலைஸ் பண்றாங்களா. ஓகேங்களா, எவாலுவேட் பண்றாங்களா. ஐடென்டிஃபை த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன், இதுல சரியான கிளாசிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுங்க சொல்றாங்க. A firewall that blocks unauthorized network traffic is a detective control அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஃபயர்வால் வந்து அன்ஆத்தரைஸ்ட் நெட்வொர்க்கை டிராஃபிக் வந்து பிளாக் பண்ணிச்சுன்னு சொன்னா அது வந்து டிடெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. A business continuity plan designed to recover operations after a disaster is a corrective control அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு business continuity plan வந்து டிசைன் டு ரெக்கவர் ஆப்ரேஷன்ஸ்ல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெக்கவர் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஆஃப்டர் டிசாஸ்டர். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கரெக்டிவ் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. இதை கரெக்டிவ் கண்ட்ரோல் சொல்றாங்க. A system log that records all user login attempts for later review is a detective control. ஓகேங்களா, ஒரு ஒரு சிஸ்டம் தட் a system log that records all login attempts, எல்லா லாகின் அட்டம்ப்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா, இது வந்து டிடெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், a written policy warning employees of penalties for system misuse is a preventive control அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ரிட்டன் பாலிசியா கொடுத்துறாங்க எம்ப்ளாயிஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, வார்னிங் எம்ப்ளாயிஸ் ஆஃப் பெனால்டிஸ் ஃபார் சிஸ்டம் மிஸ்யூஸ், சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனால்ட்டி வரும்னு சொல்றாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிடெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதாவது வந்து ஒரு ஃபயர்வால் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் டிராஃபிக்க வந்து பிளாக் பண்ணுது. அப்ப அத வந்து நம்ம பிரிவென்டிவ் கண்ட்ரோல்னு சொல்லணும். டிடெக்டிவ் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் வந்து ரெக்கவர் பண்றாங்க ஒரு டிசாஸ்டர்ல இருந்து. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்க? கரெக்டிவ் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து இது கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய லாக்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். லாகின் அட்டெம்ப்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத நம்ம பிரச்சனை வருமா, இருக்குதான்றத ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இது என்ன சொல்றாங்க? டிடெக்டிவ் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தா பண்ணா பெனால்டிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து பிரிவென்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரிவென்டிவ் கண்ட்ரோல் இல்ல, டிட்ரண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்? டிட்ரண்ட் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா? 2 3 தான் கரெக்ட். Consider the following two statements regarding IT governance in banks. Okay, friends. The G. Gopalakrishnan Committee recommended that the Chief Information Security Officer (CISO) should not have a direct reporting relationship with the Chief Information Officer. The Gopalakrishnan Committee படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, Chief Information Security Officer வந்து டைரக்டா வந்து Chief Information Officerக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிட்டியோட அப்ஜெக்டிவ், the committee's objective was to align CISO's role more closely with the bank's overall risk management function. ஓகேங்களா? இந்த சிசோடைய ரோல் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ ஆஃப் செக்யூரிட்டி. இவங்க வந்து செக்யூரிட்டி வந்து இண்டிபெண்டன்ட்டா ரிவ்யூ பண்றவங்களா இருக்கணும். செப்பரேட் ஃப்ரம் ஐடி ஆப்பரேஷன் ஃபங்ஷன்ஸ். ஐடி ஆப்பரேஷன்ஸோட செப்பரேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 2ல வந்து எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டைரக்ட் ரிப்போர்ட்டிங் வந்து இவங்களுக்கு வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் ரிப்போர்ட் பண்ணணுன்ற தேவை இருக்கக்கூடாது. ரிப்போர்ட்டிங் ரிலேஷன் இருக்கணுன்ற தேவை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் ஒன்மே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த சிசோன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓவராலா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபங்ஷன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த சிசோன் இருக்காங்க இல்லைங்களா? சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீசர்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபங்ஷன் தான் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஐடி ஆப்பரேஷன்ஸ்லேருந்து செப்பரேட்டடா தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? செகண்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் பேங்கிங், பிளாக் செயின். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இந்த ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக் ஹை வேல்யூ ரெப்படிட்டிவ் ரூல் பேஸ்டு டாஸ்க். ஓகேங்களா? கஸ்டமர் ஆன்போர்டிங், ரிப்போர்ட் ஜெனரேஷன். அதாவது ஃபிரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஏதோ ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து புதுசா வந்து உள்ள வராரு அப்படின்னு சொன்னா, அவரோட டேட்டா வந்து ஒரு 5 சிஸ்டத்துல நம்ம திரும்ப போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, ரெப்படிட்டிவா இந்த ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மூலியமா அது பாட்டுக்கு அந்த 5 சிஸ்டத்துக்கும் அது பாட்டுக்கு டேட்டா என்டர் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு வந்து ரெப்படிட்டிவ் டாஸ்க்ன்ற ஒரு தலைவலி அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருக்காது இல்லைங்களா? ஸோ ஸோ அந்த 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 மாதிரி ரெப்படிட்டிவான வேலையெல்லாம் பார்க்கறது வந்து எது பார்க்குறாங்கன்னு சொன்னா, ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மூலியமா வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எதுல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பிரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் டூ அசஸ் கிரெடிட் ரிஸ்க் அண்ட் டிடெக்ட் ஃப்ராட். ஓகேங்களா? இந்த ஏதாவது ஃப்ராட் இருக்குது, ஏதாவது கிரெடிட் ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை டிடெக்ட் பண்றது, டீப் லேர்னிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அதாவது அ கிரெடிட் ரிஸ்க் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம். இதுல வந்து கிரெடிட் ரிஸ்க் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து ஃப்ராட வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து யாரால பண்ண முடியும்? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குடுக்குறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து ஓப்பன் பேங்கிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அலோவிங் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் டூ ஆக்சஸ் பேங்க் டேட்டா வயா செக்யூர் இன்டர்ஃபேஸஸ். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ்க்கும் நம்ம பேங்க் டேட்டா வந்து ஆக்சஸ் குடுக்குறோம். ஒரு செக்யூரான இன்டர்ஃபேஸ் மூலியமா குடுக்குறோம். கஸ்டமருடைய கன்சென்ட்டோட குடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒண்ணு இன்ஸ்டால் பண்றேன். அதுல வந்து என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்குது. சப்போஸ் இப்போ என்னோட பெர்சனலா என்னோட இன்கம் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் மெஷர் பண்றேன், நோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்ல இந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ மட்டும் அதால எடுத்துக்க முடியிற மாரி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்து பெர்மிஷன் குடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது தான் ஓப்பன் பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பிளாக் செயின். பிளாக் செயின பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரியேட்டிங் எ ஷேர்ட் இம்யூட்டபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் ஃபார் ஹை செக்யூரிட்டி ப்ராசஸ் லைக் ட்ரேடு, ஃபினான்ஸ் ஆர் இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட்ஸ். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
இந்த பிளாக் செயின் அப்படின்ற இந்த கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லார் கையிலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே மாதிரியான ஒரு லெட்ஜர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லார் கையிலயும் யூஸ் பண்ற எல்லார் கையிலயுமே ஒரே மாதிரியான லெட்ஜர் இருக்கும்னு சொல்றாங்க. யார் என்ன மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும், அது எல்லா இடத்துலயுமே குளோன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு ஷிப்மெண்ட் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா, அத பத்தின டேட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யார்ட்ட இருக்கும்? சப்ளையர்ட்ட இருக்கும், பையர் கிட்ட இருக்கும், பேங்க் கிட்ட இருக்கும், கஸ்டம்ஸ்ட்ட இருக்குதுன்னு சொன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் அதுல கொண்டு வராங்கன்னு சொன்னா, அது வந்து எல்லாருக்குமே அட் அ டைம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி கொண்டு வந்துர முடியும். செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒருத்தர் மாத்த ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா, அது மட்டும் வித்தியாசமா இருக்கும். மிற்ற எல்லா நோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லைட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி எடுத்துப்போம். ஓகேங்களா? நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். லைட்டா மட்டும் இது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பி. A bank manager receives an email that appears to be from bank CEO requesting an urgent confidential wire transfer to நியூ வெண்டர் ஃபார் சீக்ரெட் அக்விசிஷன். ஓகேங்களா? ஒரு ஒரு பேங்க் மேனேஜருக்கு வந்து ஒரு மெயில் வருதுங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிஇஓட்ட இருந்து வர்ற மாரி வருதுங்களாம். ஏதோ ஒரு சீக்ரெட் அக்விசிஷன்காண்டி பணத்த வந்து அனுப்ப சொல்றாங்க. வெண்டாருக்கு வந்து பணத்த வந்து கான்ஃபிடென்ஷியலா பணம் அனுப்ப சொல்றாங்க. தி இமெயில் யூசஸ் எ ஸ்லைட்லி டிஃபரண்ட் பட் சிமிலர் டொமைன் நேம். ஓகேங்களா? இப்போ வந்து இமெயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ceo@bankcorp.com அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் bankcorp.com. ஓகேங்களா? பேங்க் ஹைஃபன் கார்ப்னு வந்திருக்குது. வழக்கமா பார்த்தீங்கன்னா, bankcorp.comனு வருமா. அண்ட் இன்சிஸ்ட் ஆன் இம்மீடியட் ஆக்ஷன் டு அவாய்ட் ஜெப்ரடைசிங் தி டீல். ஓகேங்களா? இம்மீடியட்டா இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாரி பண்றது ஏடிஎம் கார்ட் ஸ்மிம்மிங்கா? இல்லன்னா ஸ்பியர் ஃபிஷிங்கா? டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டங்களா? இல்ல ஸ்மிஷிங்கான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்ஸர் எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து ஒரு மெயில வந்து அனுப்பிச்சு அட்டாக் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன நோக்கி இது பண்ணி அனுப்பி விடுறாங்க இல்லீங்களா? இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலா வயலிங்ன்னு சொல்றாங்க. இதாவது என்னன்னு சொன்னா, ஒரு ஹை லெவல்ல இருப்பாங்க இல்லீங்களா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள நோக்கி அனுப்புறப்ப இது வந்து வேலிங் அப்படின்ற மாரி ஒரு டெர்ம் வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இமெயில் மூலியமா பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு சொல்லி வரும்போது ஸ்பியர் ஃபிஷிங் அப்படி சொல்றாங்க. ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் வந்து பி. இதே பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் கார்ட் ஸ்கிம்மிங்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ஏடிஎம் மிஷின்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்னதா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம ஏடிஎம் உடைய டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, பிளஸ் நம்மளுடைய பின் நம்பரையும் ஏதாவது ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அத மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏடிஎம் கார்ட் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சர்வர் இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு நெறைய ஃபேக்கா நெறைய சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ட போட்டு அனுப்பி, அந்த சர்வர வந்து ஒர்க் ஆக விடாத மாரி பண்ணிருவாங்க. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்மிஷிங்க பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த ஃபிஷிங்ல வந்து நம்ம மெயில் மூலியமா அனுப்புறோமோ, அது வந்து எஸ்எம்எஸ்ல அனுப்புனாங்க. அதே விஷயத்த எஸ்எம்எஸ்ல அனுப்புனாங்கன்னா, அது வந்து ஸ்மிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா? A financial institution uses a cloud-based software solution that automatically monitors regulatory changes in real time. The software then updates the bank's internal complaints checklist and flags transactions that may violate new rules, thereby streamlining the bank's compliance process. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்றாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டோமேட்டிக்கலா பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெகுலேட்டரி சேஞ்சஸ் என்னெல்லாம் வருதுன்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டு, அந்த சாஃப்ட்வேரே இப்போ என்ன பண்ணிதான் அப்டேட் பண்ணுது. பேங்க் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் செக்லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்டேட் பண்ணிக்குமா. பண்ணிட்டு எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரூலை வந்து வயலேட் பண்ணும் அப்படின்றதையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சூப்பர்வைசரி டெக்னாலஜியா, ஃபின்டெக்கா, ரெகுலேட்டரி டெக்னாலஜிங்களா, இல்லன்னா அக்கவுண்ட் அக்ரிகேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரெகுலேட்டரி டெக்னாலஜி. பேங்க்ஸ் வந்து இத வந்து பயன்படுத்தி நம்ம அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் எப்படி கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, கரெக்ட்டா இருக்குதான்றத பார்த்துக்கிறதுக்கு இந்த ரெஜிடெக் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. மிற்றதையும் நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுல ஆன்ஸர் சி. ஸோ மிற்றதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சூப்பர்வைசர் டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆர்பிஐ லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்காண்டி. பேங்க்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு, அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அது பண்றாங்க. அடுத்து இந்த ஃபின்டெக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பேடிஎம் இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து டெக்னாலஜிய கொண்டு வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா குடுக்குறதுக்கு சொல்லி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஃபின்டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ன்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லோன் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஒரு ஆப் மூலியமா நம்ம அப்ளை பண்றோம்னு சொன்னா, அங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணாம, டைரக்ட்டா அது எந்த பேங்க்ல இருக்குதோ, அந்த பேங்க்குக்கே வந்து டைரக்ட்டா அந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் மூலியமா அ அந்த டேட்டா வந்து லோன் ஆப்க்கு குடுத்துற முடியும். ஸோ அந்த மாரி வேலை பண்ணி குடுக்குறது யார் பண்ணி குடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த மாரி ஒர்க் வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஓகேங்களா?
A customer filed a complaint with her bank regarding a failed digital transaction, but the bank did not provide a satisfactory resolution within 30 days. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருது. ஸோ இதை பொறுத்து ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா ஒரு ரெசல்யூஷன் வந்து வரல. சாட்டிஸ்ஃபேக்டரியா ஒரு ரெசல்யூஷன் வந்து 30 நாளைக்குள்ள அந்த பேங்க் வந்து குடுக்கல. ஷி நவ் விஷஸ் டூ அப்ரோச் த ஆர்பிஐஸ் இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மேன். ஓகேங்களா, இவங்க வந்து இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மேன்ட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ குடுத்துக்கிறதுல எது வந்து தப்புன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா, ஏ கஸ்டமர் கேன் ஃபைல் த கம்ப்ளைண்ட் ஆன்லைன் வயா த சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல். ஓகேங்களா, இந்த cms.rbi.org.in இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரலைஸ் போர்ட்டல் மூலியமா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஒன்று, ஆம்பட்ஸ்மேன் கேன் அவார்ட் காம்பன்சேஷன் அப் டு 20 lakh ஃபார் கான்சிக்வென்ஷியல் லாஸ் பிளஸ் அப் டு 1 lakh ஃபார் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா, ஆம்பட்ஸ்மேன் வந்து 20 லட்சம் வரைக்கும் கான்சிக்வென்ஷியல் லாஸ்க்கு கொடுக்கலாமா, 1 lakh வரைக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த கஸ்டமர் மஸ்ட் ஐடென்டிஃபை விச் ஆஃப் த 3 ஒரிஜினல் ஸ்கீம்ஸ், பேங்கிங் ஸ்கீமா, என்பிஎஃப்சியா, டிஜிட்டலா, ஹர் கம்ப்ளைண்ட் பிலாங்ஸ் டு பிஃபோர் ஃபைலிங். ஓகேங்களா, அவர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பேங்கிங்கா, என்பிஎஃப்சியா, டிஜிட்டலான்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் த பேங்க் இஸ் அக்ரீவ்டு பை தி ஆம்பட்ஸ்மேன்ஸ் அவார்டு, இட் கேன் ஃபைல் அண்ட் அப்பீல் வித் தி அப்பலேட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, இப்போ அந்த பேங்க் வந்து இந்த ஆம்பட்ஸ்மேன் கொடுத்த அவார்டில் அவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் அப்பலேட் அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட வந்து 30 daysக்குள்ள வந்து அவங்க திருப்பி அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இதுல இருந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் cmsrb.org இதுல வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி ஆம்பட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னு சொன்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் கான்சிக்வென்ஷியல் லாஸ்க்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹரஸ்மெண்ட்டுக்கு வந்து 1 lakh கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஆனா இந்த பேங்கிங், என்பிஎஃப்சி ஆர் டிஜிட்டல் இந்த 3 கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுட்டு தான் ஃபைல் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா, ஸோ இது வந்து தப்பு. ஆம்பட்ஸ்மேன் கொடுத்த இதுல வந்து பேங்க்ஸுக்கு வந்து ஒத்து போகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து திருப்பி அப்பலேட் அத்தாரிட்டிட்ட அப்பீலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் சி. Consider the following statements regarding new banking technology trends. ஓகேங்களா, account aggregator framework. In an account aggregator framework, the AAA can retrieve a customer's financial information, store it and use it for purposes like data analytics. ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து கஸ்டமரோட டேட்டா ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் பேங்கிங் ரிலைஸ் ஆன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் டு அலோவ் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ஆக்சஸ் கன்சியூமர் பேங்கிங் டேட்டா வித் தேர் கன்சென்ட். ஓகேங்களா, இது நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ஆக்சஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க, கஸ்டமருடைய கன்சென்ட்டோட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டி. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஒரு ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டி தான். இவங்க வந்து என்பிஎஃப்சி ஏஏன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, hashtag banking allows customers to perform transactions like fund transfers or recharges by sending a direct message on social media platforms like Twitter. ஓகேங்களா, இந்த ஹேஷ்டேக் பேங்கிங் மூலியமா கஸ்டமர்ஸ் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ரீசார்ஜ் பண்றது எல்லாமே பண்ண முடியும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல எது வந்து கரெக்ட் தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து கஸ்டமருடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதை வந்து எடுக்க முடியும். ஆனா வந்து இவங்க வந்து அனாலிட்டிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது ஓப்பன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்மளுடைய கன்சென்ட்டோட ஆக்சஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி நம்மளோட கன்சென்ட்டோட டேட்டா வந்து பேங்க்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ அது வந்து கரெக்ட் தான். இதுதான் ஓப்பன் பேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டி. ஓகேங்களா, அதுவும் கரெக்ட் தான். என்பிஎஃப்சி ஏஏன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஸோ இதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி ஹேஷ்டேக் பேங்கிங் மூலியமா நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ரீசார்ஜ் பண்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ரீசார்ஜ் இதெல்லாமே வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, 2, 3, 4 தான் கரெக்ட். ஓகேங்களா, A bank's primary data center experienced a total power failure and went offline at 10 AM. ஓகேங்களா, ஒரு பேங்கோட பிரைமரி டேட்டா சென்டர்ல வந்து பவர் ஃபெயிலியர் வந்து 10 மணிக்கு அது வந்து ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க டியூஸ்டே. த பேங்க் இமீடியட்லி ஆக்டிவேட்டட் இட்ஸ் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான். ஓகேங்களா, பேங்க் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானை யூஸ் பண்ணி
அ அவங்க வந்து ஃபுல்லி ஃபங்ஷனல் ஆயிடுறாங்களா? எப்போ 1 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல்லி ஃபங்ஷனல் ஆயிடுறாங்களா? அதே நாள்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அனாலிசிஸ் லேட்டர் ஷோட் தட் த டேட்டா வாஸ் ரெஸ்டோர்ட் ஃப்ரம் த பேக்கப் தட் வாஸ் கம்ப்ளீட்டட் அட் 9:30 ஏஎம். 9:30 ஏஎம்ல இருந்த ஒரு டேட்டா பேக்கப்ப மட்டும் தான் அவங்களால எடுக்க முடியுது. அந்த 9:30 ஏஎம் டேட்டா இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அத மட்டும் தான் எடுக்க முடியுது. 9:30க்கும் 10க்கும் நடுவுல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த இவெண்ட்ட பொறுத்து ஆக்சுவல் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் அண்ட் ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க? ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பேங்க் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல இந்த ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்ன்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, ஃபியூச்சர் டைம்ல எப்போ இந்த சர்வீஸ் வந்து நம்ம திரும்பி கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து பாஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்ல எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து இந்த திருப்பி டேட்டாவ வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ன்றது பாஸ்ட்ல எப்பயிலருந்து நம்ம கொண்டு வர முடியும்ன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரைக்கும்னா, ஃபியூச்சர்ல எப்ப நம்ம இந்த சர்வீஸ ரெடி பண்ணிடலாம் அப்படின்றது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரைக்கும் 3 ஹவர்ஸ்ல சிஸ்டம ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அச்சீவ் பண்ணது 3 ஹவர்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் போயிருச்சு. பாஸ்ட்ல 30 மினிட்ஸ் போயிருச்சு. மிச்சத வந்து அவங்களால அச்சீவ் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் ஏ. A bank's IT team is reviewing its integration with various systems managed by the National Payments Corporation of India. ஒரு பேங்க் வந்து என்னென்ன இது வந்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்டகிரேட் ஆயிருக்கும் அப்படின்றத ரிவ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? அதுல வந்து 4 சிஸ்டம்ல வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 3 மட்டும் பாத்தீங்க சொன்னா பேமெண்ட்ஸ் ரிலேட்டடா ஓகேங்களா? பேமெண்ட் சிஸ்டம் ரிலேட்டடா இருக்குதுங்களா? ஆனா 1 மட்டும் பாத்தீங்க சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த கீழ குடுத்திருக்கிறதுல எது வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்களா? இல்ல பேமெண்ட் நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்சுங்களா? இம்மீடியேட் பேமெண்ட் சிஸ்டம்ங்களா? பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமான்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் எதுன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யூனிஃபைட் பேமெண்ட்டு நமக்கு தெரியும். இது வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம். இம்மீடியேட் பில் பேமெண்ட் சிஸ்டம் இம்மீடியேட் பேமெண்ட் சர்வீஸும் பேமெண்ட் சிஸ்டம் தான். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமும் நம்ம பில்ஸ் எல்லாம் பே பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான். ஸோ இந்த 3மே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் தான் ஆன்சர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.